இந்த வீடியோவில் 4 கிரியேட்டிவ் ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் ரொம்பவே சிம்பிளானது தான். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளைனான ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கணும். அந்த கிளாஸ் பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு அதில் ஷாம்பு இல்லைனா விம் போட்டு நல்லா ஷேக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நிறைய பபிள்ஸ் வரும். இந்த ஃபோட்டோவுக்கு முக்கியமானதே அந்த பபிள்ஸ் தான். அதுக்கப்புறமா ஃபோனில் ஒரு நல்ல இமேஜாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே அந்த கிளாஸ் பாட்டில் வச்சோம்னா அந்த பபிள்ஸில் ஃபோனில் ஓப்பன் பண்ணியிருக்கிற இமேஜ் அப்படியே ரொம்பவே கிளியராக தெரியும். அதுக்கப்புறமா ஃபோன் எடுத்து அந்த இமேஜ் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான். உங்கள் ஃபோனில் மேக்ரோ மோட் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னுமே க்ளோஸாக போய் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம். அது சூப்பராக இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ட்ரிக். தரையில் தண்ணி ஊற்றி அது மேலே இந்த கிளாஸ் பாட்டில் வச்சோம்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்பவே அழகாக தெரியும். இதை இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு அந்த பாட்டில் மேலே இந்த ஃப்ளவரை வச்சுக்கிட்டேன். அடுத்த ட்ரிக் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோனில் இந்த சின்ன செட்டிங் மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க. மேனுவல் மோடில் போய்ட்டு ஷட்டர் ஸ்பீடு மட்டும் ஒரு 5 செகண்டுக்கு ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ட்ரா பண்ண வேண்டியதான். நீங்கள் வரைகிற ஷேப்பு உங்கள் கை மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். கலர் லைட்லாம் யூஸ் பண்ணி எடுத்தோம்னா இந்த இமேஜ் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ட்ரிக்கு ஒரு பிளைனான பேக்ரவுண்ட் தேவை. அது பிளாக்காக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டுக்காக நான் இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே இந்த பாட்டிலை வச்சு அதுலேருந்து இந்த கோதுமைலாம் கொட்டுற மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இமேஜில் ஷேடோஸ்லாம் அதிகமாக எதுவுமே இல்லாத மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா எடுத்த இமேஜை பிளாக் கலர் பேக்ரவுண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி கிராப் பண்ணிக்கிட்டு அந்த பேக்ரவுண்டில் டீட்டெயில் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கலர் கிரேட் பண்ணோம்னா இந்த மாதிரியான சூப்பரான ஃபோட்டோ எடுக்கலாம். இது மாதிரி இன்னுமே நிறையா க்ரியேட்டிவ் ஃபோட்டோஸ் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.